ஒரு வழியா நம்ம இந்தியன் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாதிரி ஒரு மார்வல் லெவல் படம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இப்பதான் ராமாயணா மூவியோட ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. 4 நிமிஷம் ட்ரெய்லர் உண்மைக்குமே கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அதுவும் இல்லாம விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஹை லெவல்ல யூஸ் பண்ணி இருக்காங்க. ட்ரெய்லர்லயே காமிச்சிருக்காங்க. அது அவ்வளோத்தையும் இந்த ராமாயணா மூவில ராமரா நடிக்கிறது வந்து நம்ம ரன்பீர் கபூர் தான். ரன்பீர் அந்த ராமர் கெட்டப்புக்கு நல்லாவே சூட் ஆயிட்டாரு. அவர் வில் எடுத்த ஃப்ரேம் முழுக்கவே ரொம்பவுமே சூப்பரா இருந்தது. அந்த ட்ரெய்லர்ல அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு தெய்வீக உணர்வு வரும். அதுவும் இல்லாம அவரோட அமைதி, கருணை, கம்பீரம் இதெல்லாம் ட்ரெய்லர்ல உண்மைக்குமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. சோ ஓவரால் வீரத்துக்கும் பணிவுக்கும் அடையாள ராமர் தான் அப்படின்னு ரன்பீரை வச்சு அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லர்ல. இதுக்கு ஆப்போசிட்டா ராவணன் கேரக்டர்ல நடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாஷ். உண்மைக்கும் கொடூரமாவும் பயமாவும் காமிச்சிருந்தாங்க அந்த ட்ரெய்லர்ல இவரை. உண்மைக்குமே இந்த ராவணன் கேரக்டருக்கு நம்ம யாஷை தவிர வேற யாரையுமே நடிக்க வைக்க முடியாது இந்த மூவில. அந்த சிங்கத்துக்கிட்ட போய் ஒரு சவுண்ட் விடுவார்ல, அந்த சீனெல்லாம் பிச்சு உதறிட்டாருன்னு தான் சொல்லணும் ட்ரெய்லர்ல. ராவணனோட ஆளுமையும் கம்பீரத்தையும் யாஷ் மூலமா அவ்வளவு மாசா காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லர்ல. அதுவும் இல்லாம இந்த கேரக்டர்ல யாஷ் நடிக்கிறாருன்னு தான் மொத்த இந்தியன் சினிமாவுமே ஹைபா இருக்கிறாங்க இந்த ராவணன்ங்கிற கேரக்டருக்கு. நானும் இந்த ட்ரெய்லர் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். யாஷ் ராவணன் இந்த ட்ரெய்லர் தான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே இருக்கு. சோ யாஷ் இந்த ராவணன் ரோல் பண்றதுனாலதான் இந்த ராமாயண படத்துக்கு இன்னும் கொஞ்சமே ஹைப் கூடுது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் நமித் மல்கோட்ரா 4000 கோடி பட்ஜெட் போட்டிருக்காரு. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு 2000 கோடி பட்ஜெட். படம் ஹை லெவல் பட்ஜெட்ல தயாராயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் திவாரி. இந்த டைரக்டர் எடுத்த டங்கலுங்கிற படம் தான் 2000 crores பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிச்சு. அந்த பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டை இன்னைக்கு வரைக்குமே எந்த மூவியும் முறியடிக்கல. சோ இந்த ராமாயண மூவி வந்ததுக்கு அப்புறம் இந்த தங்கலோடையும் பெரிய பாக்ஸ் ஆபீஸ் பண்ண போறாரு தான் நம்ம நிதிஷ் திவாரி பண்ண போறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோயினி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய் பல்லவி தான் ஹீரோயினி ரோல் பண்றாங்க. சீதா ரோல். என்னதான் சீதை ரோலுக்கு சாய் பல்லவி செட் ஆகலன்னு மிக்ஸ்ட் ரிவ்யூ நிறைய வந்தாலுமே பாதி பேருக்கு சாய் பல்லவி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. நான் அதை பத்தி ஒரு ஷார்ட் வீடியோவாவே போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதோட லிங்க் வேணா பாத்துக்கோங்க. உண்மைக்குமே இந்த சாய் பல்லவியோட அமைதியான லுக்கும் எக்ஸ்பிரஷனும் சூப்பரா இருந்தது ட்ரெய்லர்ல. ரன்பீருக்கு சூட் ஆகிற ஒரு நல்ல ஹீரோயினியை தான் சீதை ரோல்ல நடிக்க வச்சிருக்காங்க. சீதை ரோலுக்கு நல்லாவே செட் ஆகுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சாய் பல்லவியும் பாத்தீங்கன்னா ஒரு டேலண்டட் ஹீரோயினின்னு தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நம்ம பிரேமம் படத்தை நீங்க பாத்திருப்பீங்களா பாக்கலையான்னு தெரியல. பிரேமம் படத்திலேயே அவங்களோட அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க அந்த ஹீரோயினி. அதுவும் இல்லாம அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்ல 2 பேரு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹான்ஸ் ஜிம்மர். அதே மியூசிக்கல் சாங்ஸ் எல்லாம் போட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இசைப்பியல் ஏஆர் ரகுமான். இந்த ஹிஸ்டோரிக்கல் எபிக் மூவிஸுக்கெல்லாம் நம்ம ஏஆர் ரகுமானை தவிர வேற யாரும் மியூசிக் போடவே முடியாது. அதுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர்னா நம்ம ஏஆர் ரகுமான் தான். உதாரணத்துக்கு இவர் பொன்னியின் செல்வன் பார்ட் 1லயும் பார்ட் 2லயும் போட்ட சாங்ஸ் எல்லாம் உண்மைக்குமே வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். பொன்னி நதி, சோலா சோலா, ராட்சச மாமனே, அலைகடல், தேவரால நாட்டம் இதெல்லாம் பார்ட் 1ல போட்ட மியூசிக் வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். அதே பார்ட் 2ல பாத்தீங்கன்னா அலைகடல், வீரா ராஜவீரா, சின்னஞ்சிறு நிலவே இந்த மாதிரி சாங்ஸுமே நல்லா ஹிட் ஆயிருக்கும். சோ மியூசிக் டைரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா தரமா தான் இறக்கி இருக்காங்க 2 பேரை. அதுவும் இல்லாம இந்த படத்துல வைபிஷங்கர் கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிக்கிறதா ரூமர் போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி நடிக்கிறாருன்னு கன்ஃபார்மே ஆயிருச்சு. சோ இந்த படத்துக்குள்ள நம்ம கோலிவுட் ஒரு ஆள் இறங்கி இருக்கிறாரு சம்பவம் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம படத்துல தரமான லீட் ரோல்ஸ் எல்லாம் இறக்கி இருக்காங்க. சன்னி டியோல் வந்து அனுமான் ரோல் பண்றாரு. ரவி டூபே பாத்தீங்கன்னா லட்சுமணன் ரோல் பண்றாரு. அருண் கோபி பாத்தீங்கன்னா தசரதர் பண்றாரு. இன்ட்ரா டுட்டா, லாரா கிருஷ்ணா, ராகுல் பிரீத்தி சிங், குணால் கபூர், கடிநாத் இந்த மாதிரி நிறைய லீட் ரோல்ஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம அமிதாப் பச்சன் சார் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர், அதாவது வாய்ஸ் மட்டும் கொடுத்து நடிக்கிறாரு. சோ இந்த படத்தோட ரிலீஸ் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. சோ 4000 கோடி பட்ஜெட்ல தயாராகிற அந்த படம் பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து 10,000 கோடியா கலெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த மூவி பிளாக் பஸ்டர் ஆகுமான்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரில மோர் சினிமா வீடியோஸ், சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் வேணும்னா நம்ம சுரேஷ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.